இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கர்நாடகாவில் வரும் மார்ச் 18ஆம் தேதி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு துவங்குகிறது. மாநிலத்தில் தேர்ச்சி சதவீதத்தை அதிகரிக்க குறைந்தபட்ச பாஸ் மார்க் 135 என்பதற்கு பதில் 33ஆக குறைத்து மாநில அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்நிலையில் கலபுரகி மாவட்டம் ஆலன் தாலுகாவைச் சேர்ந்த வட்டார கல்வி அதிகாரி ரங்கசுவாமி செட்டி கென்னி சுல்தான் கிராமத்திற்கு சென்று மாணவர்களின் கல்வி பயிலும் திறன் மற்றும் அதற்காக பெற்றோர் ஆசிரியர்கள் எடுத்துள்ள நடவடிக்கை குறித்து ஆய்வு செய்தார். அப்போது மாணவர்களில் பலரும் இரவு நேரங்களில் வீட்டில் டிவி பார்ப்பதும் மொபைல் போன் பயன்படுத்துவதையும் அறிந்தார். மாணவர்களை படிக்க சொல்லிவிட்டு அவர்களின் பெற்றோரும் டிவி பார்ப்பதால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதை உணர்ந்தார். இதையடுத்து அப்பகுதியில் உள்ள பெற்றோர்களை அழைத்து அவர்களுக்கு கண்டிப்பான உத்தரவு பிறப்பித்தார். இரவு 7 மணி முதல் 9 மணி வரை வீட்டில் யாரும் டிவி பார்க்கக்கூடாது, மொபைல் போன் பயன்படுத்தக்கூடாது. இதற்காக இரவு 7 மணிக்கு சிறப்பு அலாரம் ஒலிக்க செய்ய ஏற்பாடு செய்கிறேன். இது உங்கள் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுக்கப்படும் நடவடிக்கை. அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றார். இதை அனைவரும் ஏற்றதால் தினமும் மாணவர்களை நேரில் சந்தித்து அவர்களின் பாடம் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்தார். அவரை பின்பற்றி சில ஆசிரியர்களும் மாணவர்களின் சந்தேகத்தை தீர்க்க முன்வந்தனர். இந்த செய்தி அக்கம்பக்கத்து கிராமங்களுக்கு பரவி மாநிலம் முழுவதும் பெரும் வரவேற்பை பெற்றது. இதுகுறித்து மாநில கல்வித்துறை உயரதிகாரிகள் விசாரித்தனர். மாணவர் நலன் கருதி கலபுரகியில் எடுக்கப்படும் நடவடிக்கையை மாநிலம் முழுதும் அமல்படுத்த திட்டமிட்டுள்ளனர். அதன்படி தினமும் இரவு 7 மணிக்கு கிராமந்தோறும் தண்டோரா போட்டும் சிறப்பு அலாரம் ஒலிக்க செய்தும் மாணவர்களை படிக்க வைக்கும் பணி துவங்கும். இரவு 9 மணிக்கு மீண்டும் சிறப்பு அலாரம் அடித்ததும் அவரவர் விருப்பப்படி உறங்கவோ பொழுதுபோக்கிற்கோ செல்லலாம். மாநில கல்வித்துறையின் இந்த நடவடிக்கை கர்நாடக மாநில மக்கள் இடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இதற்கு காரணமாக இருந்த ரங்கசுவாமி செட்டிக்கு பாராட்டு குவிகிறது.